எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஃபோனிக்ஸ் கான்சனன்ட் பிளெண்டிங் இது கேஜி பசங்களுக்கும் கிரேட் ஒன் பசங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பையனுக்கு நான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி வச்சு தான் நான் இந்த கான்சனன்ட் பிளெண்டிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவன் ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு படிக்க ஆரம்பித்தான். மேபி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் ஹேவ் எ லுக் ஓவர் இட். பிளெண்ட்ஸை சொல்லி தரத்துக்கு முன்னாடி கேஜி பசங்களுக்கு நிச்சயமாக ஆல்ஃபபெட்டோடைய ஃபோனிக்ஸ் சவுண்ட்ஸை நல்லா சொல்ல தெரியணும். அதில் எது வவல்ஸ் எது கான்சனன்ட்ஸ் அப்படிங்கிறதும் தெரியணும். அவங்களுக்கு கொஞ்சம் சிவிசி வேர்ட்ஸை ஃப்ளூயண்ட்டாக படிக்கணும். அதாவது க அட் கேட், ஹ அ இன் ஹென், ஸ் இட் சிட். இதை மாதிரி படிக்க தெரிஞ்சாவே நீங்கள் பிளெண்ட்ஸுக்கு மூவ் ஆகலாம். பிளெண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ரெண்டு கான்சனன்ட்ஸ் லெட்டர்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு சவுண்டை சொல்கிறது தான் பிளெண்ட்ஸ். அதாவது எல் பிளெண்ட் இருக்குது, ஆர் பிளெண்ட் இருக்குது, அது மாதிரி சில பிளெண்ட்ஸ் இருக்குது. அதாவது இது எல் பிளெண்ட், அதாவது ப இல் பில் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பில் ஃபார் பிளாக், பில் ஃபார் பிளெண்ட் அப்படின்னு சொல்கிறது. அதாவது எல் பிளெண்டுன்னு இருக்குது, ஆர் பிளெண்டுன்னு இருக்குது, இன்னும் நிறைய பிளெண்ட் இருக்குது. இது இனிஷியல் பிளெண்ட், அதாவது வேர்ட்ஸுக்கு இனிஷியலாக வர்றது, ஃபர்ஸ்ட் லெட்டரில் வர்றது. எல்லு கூட சேர்ந்து மற்ற கான்சனன்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு சவுண்டை மேக் பண்ணணும். அதாவது எஃப்பும் எல்லும் சேர்ந்து ஃபில், ஃபில் ஃபார் ஃப்ளாக், க இல் கில், கிளாஸ், கில், கிளாப், பில், பிளாக், சில், ஸ்லீப். இது ஆர் பிளெண்ட், அதாவது பி அண்ட் ஆர் ரெண்டும் சேர்ந்து ப பிர் கிர் ட்ர் ஃப்ர் அப்படின்னு சவுண்டு மேக் பண்ணுறது. இது வேர்டோடைய ஸ்டார்டிங்கில் வரும் இந்த பிளெண்ட். அது ப்ரஷ், கிராஷ், ட்ர் எஸ், ட்ரெஸ், ஃப்ர் ஆக், ஃப்ராக். இதை அவங்க ஃப்ளூயண்ட்டாக படிக்க வைக்கிறது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. அது அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரமோ, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களுக்கு கேம்ஸ் வச்சு இல்லை அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் வேயில் அது சொல்லித்தரமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க கிராஸ் பண்ணிப்பாங்க. பசங்களுக்கு இந்த பில், பில், ஃபில் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுற கொஞ்சம் வேர்ட்ஸை நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ட்ரா பண்ணாலும் ஓகே, பசங்களை சொல்லி நீங்கள் கொஞ்சம் ட்ரா பண்ணு அப்படின்னு சொன்னால் அவங்க இன்னும் இன்வால்வாகவே பண்ணுவாங்க. அதை ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் அது ஒரு எழுதிக்கிட்டேன், பின்னாடி செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கிட்டேன். ஸோ இதை பில் ஃபார் பிளேட், பில் ஃபார் பிளேன், கில், கிளவுன், ஃபில், ஃப்ளாக், கில், கிளாஸ், பில், பிளாக், கில், கிளாக். இது மாதிரி அவங்க ஃப்ளூயண்ட்டாக ஒரு 2-3 நாள்லேயே அவங்க அதில் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக ஆகிடுவாங்க. ஒன்ஸ் என் பையன் இந்த பிக்சர்ஸ்லாம் நல்லாவே ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், வேர்ட்ஸுக்கு மூவ் ஆனேன். வேர்ட்ஸை இது மாதிரி அது பிக்சர்ஸ் அவன் ட்ரா பண்ண பிக்சர்ஸ்லேயே நான் கீழே இது மாதிரி எழுதி வச்சுக்கிட்டேன். எழுதி வச்சதுக்கு முன்னாடி இதுக்கு நடுவில் இது மாதிரி ஸ்பேஸ் விட்டு விட்டு எழுதி வச்சுக்கிட்டேன். அதாவது கில், ஆஸ், கிளாஸ், அது கில்லுக்கு நடுவில் ஸ்பேஸ், ஃபில், கு, அந்த ஸ்பேஸுக்கு நடுவில் நம்ம கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். கு, ஆவ், இன், அதையும் ஸ்பேஸ் விட்டுட்டு அப்புறம் கட் பண்ணிக்க போகிறோம். இது மாதிரி அந்த பிக்சர்ஸை கட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் பசில் மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் பண்ணுவாங்க. இப்போ பில், ஏட், பிளேட், ஃபில், ஆக், ஃப்ளாக், கில், ஆஸ், கிளாஸ். அதே மாதிரி நீங்கள் பிளெண்டிங் அவங்களுக்கு எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதும் சொல்லித்தரலாம். கில், ஆவ், இன், கிளவுன், பில், ஏட், பிளேட், ஃபில், ஆக், ஃப்ளாக், பில், ஆஸ், கிளாஸ். இது கூட அவங்களுக்கு 1 or 2 சைட் வேர்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இது சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். இது மாதிரி ஃபோனிக்ஸ் சொல்லித்தரக்குள்ளேயே அவங்களுக்கு சைட் வேர்ட்ஸும் கூட சேர்த்து சொல்லி தந்தால் அவங்களுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ ஒரு வீக்குக்கு 2 வேர்ட்ஸ் ஆர் 3 வேர்ட்ஸ் என் பையனுக்கு சொல்லி தருவேன். அது எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அடிக்கடி திருப்பி அதை சொல்லி தந்துக்கிட்டே இருப்பேன். அப்போ அவங்களுக்கு அது ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். இப்போ இந்த வீக் தேர் அண்ட் ஹேவ் அப்படி சொல்லித்தரேன் அப்படின்னா இப்போ இந்த பிளெண்ட் கூட இந்த சைட் வேர்ட்ஸை இன்க்ளூட் பண்ணி நான் சென்டென்ஸ் மேக் பண்ணிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹேவ், இப்போ ஐ ஹேவ் அ பிளாக். இப்போ அந்த பிளாக் வேர்டும் அவன் படிச்சுப்பான். இப்போ ஹேவ் அப்படிங்கிற ஒரு நியூ வேர்டையும் படிச்சுப்பான். இப்போ ஐ ஹேவ் அ கிளாக், அது மாதிரி வேர்ட்ஸ். இப்போ தேர், தேர் இஸ் அ ஃப்ளாக், தேர் இஸ் அ ஃப்ளவர். இதை அவங்களுக்கு படிக்க சொல்லி கொடுத்துட்டு அதை ரைட்டிங் பசங்க ஒரு 2 சென்டென்ஸை 1 வீக்குக்கு எழுதினா கூட போதும். இப்போ அவங்க குட் ரைட்டராக இருந்தாங்க, கை வலிக்கல அப்படிலாம் சொல்லாமல் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 4-5 சென்டென்ஸ் இதை மாதிரி சேம் பேட்டர்னில் இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா வீக்கெண்டில் ஒரு வேர்டு, அதாவது ஒரு சென்டென்ஸை ஒரு நாளைக்கு எழுதினா கூட அவங்க நல்லா ஈஸியாகவும் அதை படிக்க கற்றுப்பாங்க, எழுத கற்றுப்பாங்க. ரொம்ப அது ஈஸியாகவே இருக்கும்.
பசங்களுக்கு எது சொல்லிக் கொடுக்குறதா இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டி வச்சு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அதை இன்வால்வாகவும் பண்ணுவாங்க. அதே மாதிரி பண்ணுற ஆக்டிவிட்டீஸை ஃபோனிக்ஸை பொறுத்த வரைக்கும் தூக்கி போட்டுறாதீங்க, அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது கீப் ஆன் அவங்களுக்கு அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது அவங்களுக்கு ஃப்ளூயண்ட்டாகவும் ஈஸியாகவும் படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க.